हाय फ्रेंड्स पंकज नलबागத்தில் இன்னைக்கு சூப்பரான தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல கண்டினியூஸா தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் வந்துட்டு இருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு இந்த ஸ்வீட் எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம் வித் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட. நம்ம கிட்ட குலாப் ஜாமுன் மிக்ஸ் இருக்கு. எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை சேர்த்துக்கலாம். முதல்ல கையால் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பால் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். பிசு பிசுன்னு ஒற்றை பதத்தில் தான் நம்ம இந்த மாவை பிசையணும். விரலாலேயே நம்ம பிசையணும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் நமக்கு குலாப் ஜாமுன் இந்த மாதிரி ஒரு பதத்தில் பிசைஞ்சி நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ஊறட்டும். பாகுப்பதம் செய்யறதுக்கு நான் இங்கே 2 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 கப்பு சர்க்கரைக்கு 2 கப்பு தண்ணீர் விட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் 3 கப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 3 கப்பு தண்ணீர் விட்டுக்குங்க. இப்போ நான் 2 கப் சர்க்கரைக்கு 2 கப் தண்ணீர் விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சர்க்கரை தண்ணீரில் நல்லா கரையணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சிடலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கு. சர்க்கரையில் அழுக்கு இருக்கும். கொஞ்சமாக பால் விட்டு அந்த அழுக்கை நம்ம எடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி வச்சு இந்த மாதிரி இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போது இதை 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு நமக்கு பாகுப்பதம் தேவையில்லை. அதனால் 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். இங்கே நான் 1/4 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்தால் கூட சேர்த்துக்குங்க. 2த்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்குங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம குலாப் ஜாமுன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். தொட்ட உடனே கையில் நல்லாவே ஒட்டுது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெயை முதல்ல கையில் தடவிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒட்டாது. இங்கே 2 டீஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். இதை நல்லா கையில் நல்லா இந்த மாதிரி தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த ஜாமுன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம செய்யும்போதே விரிசல் இல்லாமல் செஞ்சிடணும். அப்போ தான் நமக்கு நல்லா வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் நெய் தடவிட்டு நல்லா இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம். இப்படி செய்யும்போது ஜாமுன் விரிசல் விடாமல் ரொம்ப நல்லா வரும் நமக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஈவனாக பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேக்கெட்டுக்கு எனக்கு 35 வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரே மாதிரி நம்ம செஞ்சிடலாம். இது நல்ல பெருசாகும் ஊற ஊற. இப்போ நான் குக்கர் பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் ஆயில் விட்டுருக்கேன். இந்த மாதிரி குக்கர் பாத்திரத்தில் நம்ம ஜாமுன் செய்யும்போது எண்ணெயோட அளவும் கம்மியாக இருக்கும். நமக்கும் ஈஸியாக பொரிக்க வரும். பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜாமுனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் நமக்கு உடையாமல் நல்லா பொரிஞ்சு வரும். உள்ளேயும் நல்லா வேகும். இப்போது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிதமான தீயிலேயே இருக்கட்டும். ஒரு கரண்டி எடுத்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈவனாக ஒரே கலரில் நமக்கு ஜாமுன் கிடைக்கும். உள்ளேயும் நல்லா வேகும். நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். எடுத்து டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா வடித்தட்டியில் போட்டுடலாம். எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஏதாவது இருந்தால் அது உறிஞ்சி எடுத்துடும்.
அதுக்கப்புறம் நம்ம இதை சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகு நல்ல மிதமான சூட்டில் இருக்கும். நம்ம சேர்த்த உடனே அது நல்லா ஊறிடும். நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயுமே ஜாமுன் நல்லா ஊறி இருக்கும். ஏன்னா நம்ம அந்த செய்கிற டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு சூப்பராக உடையாமல் இந்த ஜாமுன் நமக்கு அருமையாக வரும். விரிசலும் இருக்காது. இப்போ நான் எல்லா மாவையும் ஜாமுன் பண்ணி சர்க்கரை பாகில் ஊற வச்சுட்டேன். நமக்கு சூப்பராக இப்போ ஜாமுன் தயாராகிடுச்சு. நீங்கள் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஹாப்பி தீபாவளி. பாய்.